ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வராங்க. டோரை திறக்கிறாங்க. டோரை திறந்த உடனே டிவி இருக்குது, மொபைல் இருக்குது, வீடு எம்டியாக தான் இருக்குது. அப்படியே இன்னொரு ஸ்கினாரியோ, இன்னொரு குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. டோரை திறக்கிறாங்க. வாடா கண்ணா அப்படின்னு அவங்க தாத்தாவும் பாட்டியும் கூப்பிடுறாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் ரெடியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஸ்டோரி ரெடியாக இருக்கும். தாத்தா சொல்லுவார், லவ் ஆல்வேஸ் ரெடியாக இருக்கும். 20 வருஷத்துக்கு அப்புறம் யார் லக்கியாக இருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட்டில். சரி, இப்போ பழைய இந்தியா புது இந்தியா அப்படின்னு 2 வந்துருச்சு. ஸோ 1980லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஆனால் 2026 இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நியூக்ளியர் ஃபேமிலி. ஸோ இப்போ என்ன மாறுனுச்சு? ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால இருக்கிற என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. சில்ட்ரன்ஸ்க்கு நல்லா கேர் பண்ணிப்பாங்க. எமோஷ்னலாக பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்டோரிஸ் நிறையா கிடைக்கும் அவங்களுக்கு. கல்ச்சரில் பயங்கரமாக லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களும் பேஷன்ஸ், பொறுமையை கற்றுக்குவாங்க. ரெஸ்பெக்ட் எப்படி பண்ணணும்னு கற்றுக்குவாங்க. ஃபேமிலியோட வேல்யூஸை கற்றுப்பாங்க. அப்படியே நீங்கள் செப்பரேட் லிவிங் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பயங்கர ப்ரைவேசியாக இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாமல் தனி கொடுத்துன்னு இருக்கிறவங்க. ஸோ கேரியர் பயங்கரமாக அவங்களுக்கு பயங்கர க்ரோ ஆகும். இண்டிபெண்டன்ஸாக வாழ்கிறதுக்கு கற்றுக்குவாங்க. ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரீடம் அதிகமாக கிடைக்கும். மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குவாங்க. குயிக்காக லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போது ஒரு பையன் 8 வயசில் இருக்கான். எவ்ரிடே அவனுக்கு தாத்தா ஸ்டோரி சொல்கிறாரு, பாட்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபேமிலி டைம் நல்லா லவ்வபுளாக இருக்குது. இன்றைக்கி 35 வயசு ஆகுதுங்க அவனுக்கு. அப்படியே ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அவன் இன்னமும் அந்த பழைய மெமரிஸையே பேசிகிட்டு இருப்பான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைக்கு இப்போ ஒரு 10,000 ரூபாயில் டாய் வாங்கி கொடுக்கலாமா, இல்லை தாத்தா பாட்டிக்கிட்ட விடலாமா? நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் பேரண்ட்ஸ் பயங்கர பிஸியாக இருக்காங்க. ஆஃபீஸ் போகிறாங்க, மீட்டிங்கு, டிராஃபிக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு. பல வீட்டில் கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் ரியல் கேர் டேக்கராக இருக்காங்க. அவங்க குழந்தைங்களோட ரியல் கேர் டேக்கராக இருக்காங்க. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்ஃபில் ஒர்க் பண்ணுவாங்க, யூரோப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அம்மா மட்டும்தான் அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க. ஸோ அப்பா வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருப்பார். அப்போ குழந்தைய வளர்க்குறது யார்? கண்டிப்பாக தாத்தா பாட்டியாக தாங்க இருக்கும். பல ஃபேமிலியில் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற அப்பாவோட ஃபேமிலியில் இது தாங்க ரியாலிட்டியாகவே இருக்குது இப்போதைக்கு. இப்போது கிராண்ட் பேரண்ட்ஸு கொடுக்கறத எந்த ஒரு பணத்தாலையும் மணியாலையும் வாங்கவே முடியாது. ஸோ நீங்கள் தனி கொடுத்துன்னு இருக்கிறப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியில் கிடைக்கிற லவ் உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஆனால் சில விஷயம் இருக்குது. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் கான்ஃப்ளிக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய பிரச்சனைங்க நிறையா இருக்கும். இதே தனியாக வாழ்கிறப்ப நிறைய ஃப்ரீடம் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. நீங்கள் அதே போல் லோன்லினஸும் அதிகமாக இருக்கும். நீங்கள் செப்பரேட் ஃபேமிலி லிவிங் இருக்கிறப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு லோன்லினஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சரி, இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற வீட்டில் என்ன இருக்கும்? எமோஷ்னல் சப்போர்ட் இருக்கும், ஃபேமிலியோட வேல்யூஸ் இருக்கும், கல்ச்சர் தெரியும், குழந்தைங்களை நல்லா கேர் பண்ணிக்குவாங்க. தனி கொடுத்து இருக்கிறவங்களுக்கு ப்ரைவேசி இருக்கும், ஃப்ரீடம் இருக்கும், இண்டிபெண்டன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இதில் யார் வின்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஜாயிண்ட் ஃபேமிலியும் கிடையாது, செப்பரேட் ஃபேமிலியும் கிடையாது. எந்த ஒரு ஃபேமிலியில் அன்பு இருக்கோ, லவ் இருக்கோ, அந்த ஃபேமிலி தாங்க வின்னர்ஸு. ஒரு குழந்தைக்கு பெஸ்ட்டு ஸ்கூல் கிடைக்கலாம், பெஸ்ட்டு டாய்ஸ் கிடைக்கலாம், பெஸ்ட்டு கிளாத்ஸ் கிடைக்கலாம், துணிங்க கிடைக்கலாம். ஆனால் தாத்தா கதை சொல்கிற நேரமும் ஒரு பாட்டியோட அன்பும் அது எந்த ஒரு அமேசான்லேயும் உங்களால் வாங்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இதோட ரியாலிட்டியை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட்டு நான் ரிமெம்பர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஒரு சின்ன ரிமெம்பரன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.